ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? கோல்டு விலை வேறு லெவலில் ஏறிட்டு போகுது இல்லைங்க? ஆமாமாங்க, நிறைய ஏறிட்டு இருக்கோம், நீங்கள் வாங்குங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கோல்டோடைய ரேட்டு எந்த அளவுக்கு மேலே 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 ஜம்ப் ஆகிட்டுருக்கோ அந்த அளவுக்கு கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகலை. இன்ஃபேக்ட் நம்மளுடைய மார்ஜின்ஸ் தின் ஆகிட்டு தான் இருக்குது. நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது, மஷ்ரூமிங் க்ரோத் இருக்குது, கஸ்டமர்ஸ் கலெக்ஷன் கேட்குறாங்க, லைட் வெயிட் கேட்குறாங்க, திடீர்னு ஒட்டியானம் கேட்குறாங்க, திடீர்னு இல்லாத ஒரு விஷயத்தை கேட்குறாங்க, டிசைன் பண்ணி கேட்குறாங்க. ஏகப்பட்ட காம்படிஷன் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இந்த ஜுவல்லரி பிஸ்னஸில் வேறு லெவலில் நம்ம எக்ஸல் ஆகணும் அப்படின்னா 3 வித்தியாசமான விஷயங்களை நம்ம பர்ஃபெக்டாக நம்ம பிஸ்னஸில் என்ஷூர் பண்ணணும். ஃபஸ்ட்டு சேல் தான். உள்ளே வர வாக்கின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி கன்வர்ஷன்ஸை பூஸ்ட் பண்ணுறது, எப்படி ஃபாலோ பண்ணணும். அது டைமண்டுக்கான சிட்டாக இருக்கலாம், கோல்டுக்கான சிட்டாக இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே லைஃப் டைம் வேல்யூவை போட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி ரிப்பீட் பிஸ்னஸ் லாங் டேர்முக்கு நம்ம பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது, நிறைய பிரச்சனைகள் மேன் பவரை நம்ம ட்ரெயின் பண்ணணும். நான் திறமையாக நின்று உட்காந்து ஒரு சேலை க்ளோஸ் பண்ணலாம். வாங்க அவர் தான் ஓனர், வாங்க அவங்க தான் மேடம், அவங்கள்ட்ட பேசினா ரேட் ஃபைனல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம டீம் சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் நம்மளே உட்காந்து ஃபைனல் பண்ணிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். நம்ம டீம் கரெக்டாக வேலை பார்த்தாங்கன்னா ஒரு இல்லாத ஒரு கலெக்ஷனை நோட் பண்ணி அந்த கலெக்ஷனை வர வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்த கலெக்ஷனை கரெக்டாக பிச் பண்ணி விற்கிறதா இருக்கட்டும், மேன் பவர் பர்ஃபெக்டாக வேலை பார்த்தாங்கன்னா ஸ்டாக் மிஸ்ஸிங்லேருந்து நான் மூவிங் ஸ்டாக்கை விற்க வைக்கிற வரைக்கும், சிட்டு க்ளோசிங்லேருந்து சிட்டு ரெனியூவல் வரைக்கும் சூப்பராக நம்ம மேன் பவர் வேலை பார்த்தாங்கன்னா நம்ம எங்கேயோ நம்ம க்ரோத் வேறு லெவலில் போகும். மூணாவதாக மணி மேனேஜ்மெண்ட். ஆப்வியஸ்லி ஓவர் டிராஃப்ட் இருக்கலாம். நமக்கு விற்காத ஸ்டாக் எண்ட் ஆஃப் த டே அது டெட் ஸ்டாக் மாதிரி நம்ம சொன்னாலுமே அதை மணியை என்றைக்குனாலும் மாற்றிக்கலாம். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கே தவிர எண்ட் ஆஃப் த டே வாங்கின அமௌண்ட்டுக்கு பேங்க்குடைய ஓடி ஜாஸ்தியாக நம்மளுடைய ப்ராஃபிட் ஜாஸ்தியாக அப்படின்னு பார்த்தா ஒரு பிக்கஸ்டான ஒரு கேள்விக்குறி தான். பர்ஃபெக்டாக அந்த ரொட்டேஷன்ஸ் பெர் ஆனம் நம்ம பண்ணோம் அப்படின்னா வேறு லெவலில் நம்ம பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஜுவல்லரி பிஸ்னஸ் growth hacks ஃபார் ஜுவல்லரி பிஸ்னஸ். எக்ஸ்க்ளூசிவாக ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்காகவே கஸ்டமைஸ்டு டூல்ஸ், டெம்ப்ளேட்ஸ், எக்ஸாம்பிள்ஸோட லைவ் ஒரு உங்கள் டீமில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், ஃப்ளோர் மேனேஜராக இருக்கட்டும், ஒரு செக்யூரிட்டியாக கூட இருக்கட்டும், அவங்களோட கேபிஐ கேமிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குன்ற வரைக்கும் லைவ் டெமோவோட சூப்பரான ஒரு செஷன் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிக்கு 11 AM. ஏன்னா நீங்கள் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சிஸ்டமை செட் பண்ணிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு 1 to 1.5 hours நீங்கள் இதை அட்டென்ட் பண்ணுறதுக்காக நான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஷேர் திஸ் நியூஸ் டு ஆல் யுவர் ஜுவல்லரி ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ஜுவல்லரி ஃபோரம்லேயும் ஷேர் பண்ணாத அளவுக்கு டீப்பான இன்சைட்ஸை ஷேர் பண்ண போகிறோம். AI டூல்ஸை யூஸ் பண்ணுற வரைக்கும் we've got you covered in this program. This is James Vinny. I'll see you inside the program. Bye-bye.